Hi friends, நான் கமல். வெல்கம் பேக் டு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் 2. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேக்ரவுண்ட், ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைல் போங்க, ஓப்பன். இந்த மாதிரி பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி இந்த பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது இந்த கிளாஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்தீங்கன்னா இதுதான் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் வந்து லாக் ஆகிருக்கு. இது எல்லாமே லாக் ஓப்பன் பண்ணுறது இது தான். பட் இங்கே ஹைட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இமேஜ் எப்பவுமே நம்ம ஓப்பன் ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் ஓப்பன் ஆகும். இந்த லேயர் மேலே கர்சர் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் பிரிண்ட் ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த லாக் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? மறுபடியும் நீங்கள் லாக் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி லாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து குயிக் செலெக்ஷன் டூல் அப்படின்ற ஒரு டூல் பார்க்க போகிறோம். இந்த செலெக்ஷன் டூலை வச்சு தான் நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் மாற்ற போகிறோம். இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் மேலே கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் செலக்ட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு, வெளியே வந்துடுச்சு, இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகணும்னா ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஓகே, நம்மளுக்கு தேவையான இமேஜ் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூம் டூல் யூஸ் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஜூம் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து அன்செலக்டில் இருக்குது. இந்த இடம் வந்து இந்த இடமும் சேர்ந்து செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, குயிக் செலெக்ஷன் டூலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது குயிக் செலெக்ஷன் டூல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஆல்ட்டு பிடிச்சிட்டு இது வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஆல்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவும் செலக்ட் ஆகிடும் செப்பரேட்டாக. இப்போ நம்மளுக்கு வந்து இமேஜ் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு, பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகல. இந்த மாதிரி செலக்ட் ஆனதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆல்ட்டு பிடிச்சிட்டு தான் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ Ctrl+C Ctrl+Shift+V, இது ஒரு தனி லேயரில் நம்ம இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைல் போங்க, ஓப்பன் போங்க. உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. செப்பரேட் விண்டோவில் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கோம் அந்த இமேஜை Ctrl+Shift+V பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோவில் வந்து ஒரு தனி லேயராக அது வந்து அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ செலெக்ஷன் டூல் போங்க. செலெக்ஷன் டூல் போயிட்டு இல்லை இந்த இமேஜ் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் இந்த இமேஜோட சைஸை வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இப்போ தெரிந்து பார்த்தீங்கன்னா ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஷிஃப்ட் ஹால்ட் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து இமேஜை டிக்ரீஸ் அல்லது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே சைஸை வந்து டிக்ரீஸ் அல்லது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ரைட்னு ஒரு மார்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுறேங்க. பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கிடச்சிச்சு. உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இமேஜை. அது உங்களோட விருப்பம். அந்த செலெக்ஷன் டூலில் வச்சு நீங்கள் இமேஜை நீங்களே செப்பரேட்டாக மூவ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு தனி லேயரில் தான் இருக்குது. நம்ம இந்த லேயரில் வந்து அதை போடல. தனி லேயர்லாம் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். இதே மாதிரியான அடுத்த கிளாஸில் வேறு டூல் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.